அனைவருக்கும் வணக்கம். நான் ராம்குமார், இந்திய சுயராஜ்ய கட்சி தலைவரும் பேசுகிறேன். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு பக்கத்தில் இருக்க தெற்கு மயிலோடை செல்வம் அப்படிங்கிறவர் அவர் 6 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்ல போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட பொண்ணு வந்து அபிசெல்வி, உடன் பிறந்த அண்ணன் சிவஞானம், தாய் வந்து எஸ்தர் அப்படிங்கிறவங்க ஒரு ஒரு குடும்பமாக இருந்திருக்காங்க. இந்த அபிசெல்வின்ற ஒரு பொண்ணு வந்து ஒரு 18 வயசானது ஒன்று லவ் பண்ணியிருக்கு. அந்த பொண்ணு வந்து ஒரு பையனை வந்து ரொம்ப ரொம்ப சின்சியராக லவ் பண்ணியிருக்கு. அது வந்து ஒரு காலத்தின் கட்டாயம் இல்லை. இன்றைக்கி இருக்கிற லவ் அப்படிங்கிறது யதார்த்தமான வாழ்க்கை நடைமுறையாக மாறிப்போச்சு. இதை யாராலையும் ஒன்றும் தடுக்க முடியாது. இப்படி இருக்கும்போது வழக்கம் போல குடும்பத்துக்குள்ளே எதிர்ப்பு வந்திருக்குது. சிவஞானம் அப்படிங்கிறவன் ஒரு பயங்கரமான போதை அடிக்ஷன், அதாவது கஞ்சா அப்புறம் சரக்கு ரெண்டுமே வந்து ஒன்றா போடுறவன், எப்பவுமே போதையிலே இருக்கிறவன். அவன் வந்து எப்படி தங்கச்சி வாழ்க்கையை பாதுகாப்பான் அப்படிங்கிறது சந்தேகம். அதே மாதிரி தான் நடந்திருக்கு. தங்கச்சியை வந்து லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்து ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை வந்து சித்திரவதை பண்ணி பலவந்தமாக அடித்து மிருகத்தனமாக கொலை பண்ணியிருக்கான். ஒரு உடன் பிறந்த தங்கை கொடூரமாக கொலை செஞ்சிருக்கிறான் அண்ணன். அதை தடுக்க முடியாத அந்த கொலைக்கு உடந்தையாக இருக்கின்றாள் அந்த தாய். 2 பேருமே மிருகத்தனமாக அந்த பொண்ணை வந்து கொடூரமாக கொலை செஞ்சுருக்காங்க. ஒரு உயிரை கொல்றவனை எந்த விதத்துலையும் மனுஷ ஜென்மாவே சேர்த்திக்க மாட்டேன். ஒரு கொடூரமான குற்றவாளியை, ஒரு ஜந்துவை எந்த விதத்துலையும் மனித ஜென்மாவே நம்ம ஏற்றுக்கவே முடியாது. சக மனிதர்களை நேசிக்க தெரியாதவன் இந்த பூமியில் வாழக்கூடாதுங்க. இந்த பூமியில் வாழறதுக்கே லாய்க்கே இல்லாதவன் அவன். கவர்மெண்ட் இதுக்கான பனிஷ்மெண்ட்டை உடனடியாக செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் கோரிக்கை வைக்கிறேன். பாதுகாப்பாக இருக்க வேண்டியவன், தங்கச்சியோட வாழ்க்கையை நல்ல முறையில் செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறவன் சத்தியமாக இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டான். போலி வரட்டு கௌரவம், போலி சுய கௌரவம், ஒட்டு மொத்தமான சுயநலம், இந்த பொண்ணை வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருப்பான். அதுக்கும் வழியெல்லாம் போச்சு. அதனால தான் இப்படி சித்திரவதை கொண்டான். உண்மையாலுமே சைக்கோ தான். இந்த மாதிரி இருக்கிறவனுங்க சைக்கோ தான். இவனுங்களெல்லாம் உடனடியாக சுட்டு கொண்டுறணும். துண்டு துண்டா வெட்டி தண்டனையை நிறைவேற்றணும். இப்படி பண்ணாதான் இவனுங்க மாதிரி ஆளுங்க திருந்துவானுங்க. இந்த மாதிரி நாய்ங்க இவனுங்கெல்லாம் வந்து ஏன் செத்து தொலை மாட்டேங்கிறான்னு தெரியல. தமிழ்நாட்டில் இது வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இதுவும் வந்து ஒரு ஆணவ கொலை தான். திருநெல்வேலியில் எப்படி கவினுக்கு நடந்ததோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த அபிசெல்வி அப்படிங்கிற ஒரு அப்பாவி பொண்ணுக்கு வந்து நடந்திருக்கு. இதுவும் வந்து ஒரு ஆணவ கொலை தான். யாரை கொண்டா என்ன, கொலை தானே. 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஆணவ கொலை தடுப்பு சட்டம் கொண்டாடணும். தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி கொலைகள் வந்து சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விசிக அமைச்சர் தெளிவாக பேசியிருக்காரு. சட்டப்பேரவையில் கட்டாயமாக இது வந்து ஒரு தடுப்பு சட்டம் கொண்டாடப்பட வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. இந்த சொல்லி அதற்கு எதிர்ப்புன்னு தெரிவித்தாங்க யார்? சௌத்ரி தேவர், சினிமா தயாரிப்பாளர் சௌத்ரி தேவர். மீதி இல்லை எல்லாருமே சொன்னாங்க, இதுக்கு பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அவங்களாம் இதுக்கு வந்து ஏன் வாயை மூடிட்டு இருக்காங்கன்னு தெரியல. உண்மையாலுமே யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அவங்க தான் ஆணவ கொலையின் ஆதரவாளர்கள். ஆணவ கொலையை முழுக்க செய்யறதும் அந்த மாதிரி ஜாதி ஆட்கள் தான். உண்மையாலுமே சமூகத்திற்கு விரோதமானவர்கள், ஆபத்தானவர்கள் இந்த மாதிரி ஆட்கள் தான். எனவே ஆணவ கொலை தடுப்பு சட்டம் கட்டாயமாக கொண்டு வரப்பட வேண்டும் அப்படிங்கிறத நான் இதில் தெளிவாக உறுதியாக நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஒரு பெண்ணை வந்து இப்படி கொடூரமாக மிருகத்தனமாக ஒரு அண்ணனை கூட பிறந்த அண்ணனே கொலை பண்ணுறது எந்த விதத்திலும் நியாயம் இல்லைங்க. அதே மாதிரி தான் கிருஷ்ணகிரியில் ஒரு தன்னுடைய சொந்த பொண்ணை கல்யாணம் பண்ண சொந்த மருமகனை நடு ரோட்டில் வெட்டி போட்டு போய் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அப்படியும் கேட்டு அவன் திருந்தலை. ஏன் இந்த மாதிரி செஞ்சேன்னா, ஆமாம் நான் அப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறவங்கள, குற்றவாளிகளை, இவனை மாதிரி ஆளுங்களை என்ன செய்யறது சொல்லுங்கள்? கண்டிப்பாக இவனை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இந்த ஆணவ கொலை தடுப்பு சட்டம் கட்டாயமாக வேணும். உடனடியாக தூக்கில் போடணும். இவங்களாம் உடனடியாக தூக்கில் போடணும். அப்போ தான் போட்டால் தான் திருந்துவாங்க. பாருங்கள், இன்றைக்கி பாருங்கள், திருநெல்வேலியில் அந்த கவினை கொலை செய்த குற்றவாளியோட தந்தை, ஒரு தந்தைக்கு வந்து ஜாமீன் வந்து நீதிமன்றத்தில் கொடுக்குறாங்க. இதனால தான் நீதி, இந்த மாதிரி செயல்கள்னால்தான் நீதி உருப்படாமல் போய்கின்றது. ரொம்ப வெக்கக்கேடான வேதனையாக இருக்குதுங்க. இந்தியாவில் மட்டும்தாங்க இந்த மாதிரி தொடர்ந்து நடக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தை தடுக்கிறதுக்காக தான் ஆணவ கொலை தடுப்பு சட்டம் கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படிங்கிறத நான் வேதனையோட உறுதியாக தெரிவிச்சுக்கிறேன்.
இதற்கு தமிழக அரசாங்கம் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எந்த பாரபட்சமும் பார்க்கக்கூடாது. யார் எவன் எந்த மாதிரி எந்த ஜாதிக்காரன் எவனும் பார்க்கக்கூடாது. ஆணவ கொலை தடுப்பு திட்டம் உடனடியாக கொண்டு வரப்பட வேண்டும். இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி குற்றவாளிகளை, நேரடி குற்றவாளிகளை உடனடியாக தூக்கில் போடணுங்க. 15 நாளுக்குள்ள தூக்கில் போடணுங்க. இப்படி பண்ணீங்கன்னா தான் கவர்மெண்ட்ல இந்த மாதிரி சட்டம் கொண்டாதான் இந்த மாதிரி மேலும் மேலும் குற்றவாளிகள் வராமல் தடுக்கப்படும். பயப்படுவாங்க. இல்லைன்னா வேற எந்த வழியும் கிடையாது. அவன் என்ன பண்ணுறான், கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுறான். 3 மாதத்தில் கட்டாயமாக பரவலில் வெளியே வந்துடுறான், ஜாமீனில் வெளியே வந்துடுறான். அப்புறம் 5 வருஷமோ 7 வருஷமோ தண்டனை, அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் அவங்ககிட்ட வந்துடுது. அவன் எல்லாத்துக்கும் துணிகிறான். இதான் பிரச்சனைக்கான முதல் காரணம். தயவு செஞ்சு அரசாங்கம் இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் இதன் மூலம் வலியுறுத்தல் செய்கிறேன்.